உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வாலிபன் என்னை ஆச்சரியப்படுத்துகிறான். அவன் யார்? அவன் வணக்கசாலி, அல்லாஹ்வை வணங்குதலில் மேலானவன். ஆனால் வணங்குதலில் இருந்தாலும் தன் ஆடை அலங்கரித்துக் கொண்டு தன்னை நறுமணத்தில் ஆக்கிக் கொண்டு ஒரு வாலிபன் இருந்தால் அவன் எனக்கு விருப்பத்திற்குரியவன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏன்? வணக்க வழிபாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு இழிவான அல்லது கிழிந்த தோற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இந்த உலகத்தில் இருந்தது. இஸ்லாம் அதை மாற்றியது. அழகிய தோற்றத்தில், கண்ணியமான தோற்றத்தில், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் எதை ஆடையாக அணிய விரும்புகிறீர்களோ எந்த தடையும் இல்லாமல் ஆண்களுக்கு அதை உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வின் அருட்கொடையது, அதற்கு நன்றியோடு கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறேன் என்று வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லா உரிமைகளையும் வழங்கி இருக்கிறது. அதை யாரும் எவரும் தடை செய்ய முடியாது. உங்கள் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய முறையில் கண்ணியத்தோடு, மரியாதையோடு, நன்றியோடு, மக்களை தரக்குறைவாக ஆக்காமல் எதை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எடுத்து செய்தாலும் உங்களை அழகாக்குவதற்கு அல்லாஹ் அதை அனுமதிக்கிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான்.